வெல்கம் பேக் டு மை சேனல். 3 வீக்ஸ் அவுட்னு போட்டிருந்தேன். இப்போது ஃபைனலி இப்போ 2 வீக்ஸ் ஆச்சு. இன்றைக்கி மண்டே. இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. 2 வீக்ஸில் பண்ணக்கூடாத வேலையை பண்ணியிருக்கேன். என்னென்னா ஃபுட் சேஞ்ச் பண்ணேன். நேற்று எஸ்டர்டே வந்து கொஞ்சம் மீலில் டொமேட்டோவும் ஆனியனும் ஆட் பண்ணேன். லைட்டாக டயட்டில் ஆட் பண்ணதில் இப்போது ஸ்டொமக் அப்செட் ஆகிருக்கு. முடியலை, ஒரு மாதிரி இருக்குது. அப்செட் ஆனையும் வயிறு காலி இன்றைக்கி. ஸோ அதே மாதிரி யாரும் டயட்டை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். எப்படி போகுதோ அதே டயட்டை கொண்டு போக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு டயட்டை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். இன்றைக்கி லெக் டே. இன்றைக்கி மட்டும்தான் லெக் டே. ஏன்னா 14 லெக் பண்ண மாட்டோம். இப்போ பண்ண போகிறதில்ல. ஏன்னா 10 டேஸ்க்கு நீ லெக்கே பண்ண போகிறதில்ல. ஏன் லெக் பண்ண வேண்டாங்கன்னா, இங்கே எப்படின்னாலும் மசில் வந்து உங்களுக்கு ரெக்கவரி தேவை. ரெக்கவரி விட்டால் தான் உங்களுக்கு வந்து மசிலே வந்து உங்களுக்கு டெஃபினேஷனுக்கும், இல்லைன்னா வந்து ஃபுல்லாக ப்ளோட்டாக பல்ஜான மாதிரி உங்களுக்கு லெக்கே வந்து அப்படி தான் இருக்கும் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தோம்னா. ஸோ அதை பேஸ் பண்ணி நாளைலேருந்து லெக் இல்லை. இன்றைக்கி தான் லாஸ்ட் லெக் டே ஆஃப் திஸ் ப்ரெப். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. சேஞ்ச் பண்ணாதீங்க. ஃபைனல் 2 வீக்ஸ்லலாம் வந்து எந்த ஃபுட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ கார்ப் ஏதாவது மாத்திரை மாதிரி அந்த மாதிரி எதுவுமே சேஞ்ச் பண்ண. நீங்கள் எந்த கார்ப் சோர்ஸ் எடுத்தீங்கோ அதிலேயே கொண்டு போங்க. எந்த ஃபேட் சோர்ஸ் எடுத்தீங்கோ, எந்த ப்ரோட்டீன் எடுத்தீங்கோ அதிலேயே கொண்டு போங்க ஃபுட்டை. எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். சேஞ்ச் பண்ணாலே ஆயிருக்கு. நான் சொல்கிறேன். ஓகே, பம்ப் இல்லாமல் லெக்கை செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செகின் பார்த்தாச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் ஒர்க் அவுட்டில் பார்க்குறேன். பை.
டவுன். நான் இதான் லாஸ்ட் லெக் டே முடிச்சிட்டேன். ரொம்ப புஷ்ஷெல்லாம் பண்ணல, லோ வெயிட் தான், செட்டும் கம்மியாக தான் பண்ணேன். பம்ப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். No time to be scared. இன்றைக்கி ஸ்டொமக் மட்டும் கொஞ்சம் அப்செட் ஆகாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே ஃபைன், பார்க்கலாம், நாளைக்கு மீட் பண்ணுறேன், பாய்.